ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் பகுதியில் டூடு உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு படை மற்றும் தீவிரவாதிகள் இடையே தொடர்ந்து சண்டை நீடித்து வருகிறது. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். ஒருபுறம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த ஒப்பந்தங்கள் ரத்து, அதே நேரத்தில் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாலா, இது ரெண்டு அறிவிப்புகளுமே மிக முக்கியமானது. சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அதுக்கு முன்னதாக நாம் ஏற்கனவே சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்தியா கொடுத்திருக்கிறது. இந்த ரெண்டு ஒப்பந்தங்களுமே முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியவை. என்ன இந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கறத மட்டும் சுருக்கமா நம்ம ரீகால் பண்றது சரியா இருக்கும் இந்த நேரத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சிந்து நதி ஒப்பந்தம் முதல்ல பார்த்தலாம். சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னா சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமா பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இப்போ பேச்சுவார்த்தையை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று சொல்வதாக நாம பொருள் கொள்ளணும். நான் இப்போ நீங்க சிம்லா பத்தி கேட்டதுனால அதிலேயே கூட குறிப்பிடலாம். சிம்லா ஒப்பந்தம்ங்கிறது 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சிம்லால இருந்து அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனால சிம்லா ஒப்பந்தம்னு அது குறிப்பிடப்படுது. அதாவது வங்கதேசம் பிரிந்தது இல்லையா, பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசத்தை பிரித்த பிறகு 8 மாதங்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதை உறுதி செய்யணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. இந்த ஒப்பந்தம் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்லால நடந்ததுனால அதற்கான பெயர் இப்படி இருக்கு. அடிப்படையான அம்சம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான அம்சம். இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளும் அமைதியான வழிமுறைகள் மூலமாகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் தீர்க்கப்பட வேண்டும். இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்த ஒரு வேறுபாடுகளும் அமைதியான வழிமுறைகள் மூலமாகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை ஐநாவுடைய சாசனம் நிர்வகிக்கும். இதெல்லாம் இந்த ஒப்பந்தம் சொல்லக்கூடிய அடிப்படை அம்சங்கள். இதுல சர்வதேச எல்லையில பரஸ்பரம் படைகள் திரும்ப பெறது இதெல்லாம் அப்போ நடந்த அம்சங்களா இருந்தது. இப்போ நமக்கு இந்த முக்கியமான கூறுல இருந்து இப்போ பாகிஸ்தான் பின்வாங்குகிறதா அப்படிங்கறதா இதுல நம்ம பார்க்க வேண்டிய அம்சமா இருக்கு. எந்த ஒரு வேறுபாடுகளும் அமைதியான வழிமுறைகள் மூலமாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கப்படணும் என்பதை இப்ப நாங்க ரத்து செய்கிறோம் என்று பாகிஸ்தான் அறிவித்திருப்பதன் மூலமாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, இனிமேல் பேச்சுவார்த்தை என்கிற இடத்தை தாண்டி அல்லது சுமூகமான அமைதியான வழிமுறைகளை நாங்கள் எதிர்கொள்ளவில்லை அப்படிங்கிற இடத்துக்கு பாகிஸ்தான் வருகிறதா அப்படிங்கறதா முக்கியமான கேள்வியா மாறுது. இந்த ஒப்பந்தம் தகவல் தொடர்புகளை புதுப்பித்தல், தந்தி, அஞ்சல், விமான உறவுகள் அப்படின்னு வேறு சில இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட ரொம்ப அடிப்படையானது இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக இருக்கிறது தான். இதை மீறுவதாக இப்போது அறிவித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. எனவே பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதுக்கு இடையில தான் நம்முடைய உள்துறையிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாதுகாப்பு நடவடிக்கைகளை சம்பிரதாயமா நாம கொடியிறக்கு நிகழ்வு இருக்கும் இல்லையா, இந்த நிகழ்வு நடக்கும் போது வாகா அட்டாரி எல்லையில பாகிஸ்தான் வீரர்களோட இந்திய வீரர்கள் கை குலுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது எப்போதும் நடக்கும். ஒவ்வொரு நாள் மாலையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது அப்படியான கை குலுக்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறது, அதுக்கு அந்த நிகழ்வுக்கு தடை விதித்திருக்கிறது நம்முடைய உள்துறை. இது ஒரு அடுத்த கட்டமாக வந்திருக்கக்கூடிய செய்தி. நம்ம சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்திருக்கிறதுங்கிறது அடிப்படையில பார்த்தோம்னா, ஒரு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மாறான ஒரு இடத்தை நோக்கி பாகிஸ்தான் நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது அடிப்படையா இருக்கு. அப்ப சிந்து நதி ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு ஏறும். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப முக்கியமா நம்முடைய இந்த இதுவரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் கூட இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நாம ரத்து செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா, இங்க நம்ம விவாதங்கள்ல பல முறை காவிரி சிக்கல் பத்தி பேசும்போதெல்லாம் பலரும் குறிப்பிடக்கூடியது, பாகிஸ்தானோடு நம்ம முரண்பட்டிருந்தாலும் எதிரி நாடாக பார்த்தாலும் தண்ணீரை நாம பங்கிட்டுக் கொள்கிறோம் அப்படிங்கிற இடம்லாம் சொல்லியிருப்போம். அப்படியான அந்த சிந்து நதி ஒப்பந்தம்ங்கிறது 1947 ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த நதி மீது யாருக்கு உரிமை அப்படிங்கிறதுல ரெண்டு நாடுக்கும் இடையில ஒரு பரஸ்பர புரிதலுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. 1948 இன்டர்டொமினன்ட் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது நடந்தது. அதுக்கு பிறகு 1951 அமெரிக்காவை சேர்ந்த வெள்ள கட்டுப்பாட்டு நிபுணர் டேவிட் அப்படிங்கிறவர் நதிநீர் பங்கீடு தொடர்பாக உலக வங்கி முன்னிலையில ஒப்பந்தம் மேற்கொள்ள யோசனை சொல்றார். இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். அதன் அடிப்படையில் தான் உலகின் மிகவும் நிலையான எல்லை தாண்டிய நீர் ஒப்பந்தங்கள் இது ஒன்றாக மாறுச்சு.
இந்த ஒப்பந்தத்துப்படி சிந்து படுகையில உள்ள 6 நதிகள் மீதான கட்டுப்பாடுகளும் 2 நாடுகளுக்கு இருக்கும். அதாவது இந்தியாவுக்கு வந்து இந்த நதிகள்ல ரவி, பியாஸ், சஜ்லத் இந்த நதிகள் எல்லாம் நம்மோட கட்டுப்பாட்டுல வருங்கிறது தான் இருக்கு. பாகிஸ்தானுக்கு சிந்து, செனாப், ஜீலம் இந்த நதிகளுடைய கட்டுப்பாடுகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நம்ம வந்து நதிநீர் பங்கீட்டுல மோதல் ஏற்பட்டால் அதை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆணையமும் இருக்கு. சிந்து ஆணையம்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டில இருந்தும் அந்த ஆணையர் அந்த இடத்துல இடம்பெற்றிருப்பார். இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள், இந்த ஒப்பந்தத்தினுடைய கூறுகள். இப்ப வந்து உடனடியா பாகிஸ்தானோடு நீரோட்ட தரவுகள் பகிர்வதை நிறுத்த முடியுங்கிற ஒன்று இருக்கு. அதை தான் நம்ம செய்யறோம். நம்ம வந்து இந்தியா வந்து இந்த நடவடிக்கையை ரொம்ப ஃபேமா எடுக்குது. ஜம்மு காஷ்மீர்ல இப்போ கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய 2 நீர்மின் திட்டங்களை ஆய்வு செய்ய பாகிஸ்தான் அதிகாரிகள் வருவதை தடை செய்யறது அப்படின்னு பல நடவடிக்கைகள் இதனுடைய தொடர்ச்சியாக நடத்தப்படும். அப்படிங்கும் போதுதான் இந்த ஒப்பந்தத்தை வந்து 1970 இப்ப இதன் தொடர்ச்சியாக தான் 1972 சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்கிறது. இந்த 2 ஒப்பந்தங்கள்ல சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்வது என்பது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அல்ல, நாங்க அதை வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. அதே போல நம்ம இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் G20 நாடுகளுடைய தூதர்களுக்கு நாம வந்து வெளியுறவுத்துறை மூலமாக நம்மளுடைய ஆலோசனையில பங்கேற்கிறதுக்கான அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமா பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இந்தியாவுடைய ராஜரீதியான அந்த நகர்வுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் பாலா. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லக்கூடியதுங்கிறது பேச்சுவார்த்தையை ரத்து செய்கிறோம், சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கறத ரத்து செய்கிறோம் என்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும் பாலா. சரி, இதுல மிக முக்கியமா நீங்க இது பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிற அதே நேரத்தில் தான் சட்டப்பூர்வமான ஒரு நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பதே போர் தொடுத்ததை போலத்தான் அப்படிங்கிற ஒன்றையும் பாகிஸ்தான் சொல்கிறது. எனவே போருக்கு தயாராகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இந்த 2 நாடுகளுமே எப்போதுமே வந்து அதுக்கு தயாராகத்தானே இருப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு போர் சூழல் வருது அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு இந்தியா எப்போதும் தயாராக இருக்கும். ஆனால் பொதுவா இது ஒரு பெரிய இந்தியாவினுடைய பெரிய எதிர்வினை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. 29 இத்தனை பேர் வந்து பயங்கரவாதிகளால சுட்டுக் கொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சூழல்ல அதற்கு வந்து ஒரு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்தியா இந்த தீவிர நடவடிக்கைகளை இறங்கியிருக்கக்கூடியதா பார்க்கிறோம் பாலா. அப்படி இருக்கும்போது இந்த நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது இதுவரைக்கும் அப்படியான எந்த தீவிரமான முடிவுகளையும் எடுத்ததில்லை. நிறைய சிக்கல்கள் இருக்கு. நடுவில் நம்ம வந்து பல்வேறு போர்களையும் கூட, கார்கில் மாதிரியான போர்கள் வந்த போதும் அதுக்கு பிறகு பல ஊடுருவல்கள் இதெல்லாம் வந்த போதும் கூட அந்த நிலைக்கு இந்தியா போனதில்லை. இப்போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் சிந்து நதி ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிற இடத்திற்கு இந்தியா செல்ல வேண்டிய இடத்திற்கு இருக்குது. அடுத்தடுத்த இது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க இப்ப வந்து உள்துறை அமைச்சர் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சரோடு போய் பார்த்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய பிரீஃபிங் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். குடியரசுத் தலைவரை பார்த்து உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, ஆழமான பொருள் இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சங்கள், இந்தியா எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் தயாராகிறது அப்படிங்கிற வரைக்கும் அது பொருள் கொண்ட ஒன்றாகத்தான் இருக்கும். இன்று மாலை நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக குடியரசுத் தலைவரிடம் இப்போதைய சூழல்கள் குறித்து பிரீஃப் பண்றாங்க. அதே போல G20 நாட்டு தூதர்களோட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துகிறது அல்லது அவர்களை இந்தியாவிற்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு நகர்வுகளும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கு. இதுல ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டெப்புக்கு போயிட்டதுனால இதுல நம்ம வந்து உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்தியா இப்போது நகர்ந்திருக்கிறது பாலா. நன்றி திரு கார்த்திகை செல்வன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.